எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். எப்பயுமே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 மெம்பர்ஸ் முன்னாடி இருப்பாங்க. ஓகே ஓகே. வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அரப்பம் தான் இருக்கும். அது வச்சு சேட்டு கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமான் வாங்கி அப்படியே ஃபர்ஸ்ட் நாள் போட ஒரு சாப்பாடு தான் போச்சு. அது பரோட்டா சப்பாத்தி எல்லாமே நல்லா இருக்கும். மெயினாக நாங்கள் ட்ரை பண்ணுறது கொத்து பரோட்டா. ஸ்டொமக் எதுவும் அப்செட் ஆனதில்லை இங்கே ட்ரை பண்ணுறதுனால. மோஸ்ட்லி ஹோம்லி ஃபுட் மாதிரி இருக்கும். பக்காவான சிக்கன் கிரேவியாக இருக்குது. எனக்கு இன்னொரு வாயின்னு கேட்டுகிட்டே இருக்கு. சிக்கன் ஒரு லெவல்னா லிவர் ஒரு லெவல் பயங்கரமாக இருக்குது. அங்கே நல்லா இருக்கும் சாப்பாடு. வந்து சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் நீங்களே வருவீங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு G3 Vlog வியூவர்ஸ். இன்னைக்கு நாம வந்திருக்க இடம் சென்னை OMR காரப்பாக்கம் வந்திருக்கோம். இங்க நம்ம வந்திருக்க கடையோட பேர் கேட்டிங்க அப்படின்னா தனலட்சுமி அக்கா கடை. இங்க வந்துட்டு அந்த ஐட்டம் இந்த ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா நிறையலாம் இருக்காது. 4 ஐட்டம் இருக்கும். அதுவுமே வந்துட்டு நச்சுன்னு இருக்கும். நான் நிறைய டைம் வந்துட்டு இங்க நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஸோ ஃபுட் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு அதை கொண்டு வரணும் தான் இன்னைக்கு நாம ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ள போயிட்டு அந்த அக்கா கிட்டையும் அண்ணா கிட்டையும் நாம பேசிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கடை எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காரப்பாக்கம் TCS பஸ் ஸ்டாப், அப்படி இல்லைன்னா KCG காலேஜ் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட இறங்குனீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம கடை வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம அவங்க கிட்ட பேசிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம் வாங்க. இவங்க தான் தனலட்சுமி அக்கா, இந்த கடையோட ஓனர். ஓகே, யார் யார் சேர்ந்து கடையை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் எங்க ஹஸ்பண்டும் இருக்கேன். மாசம் ஊருக்கு போயிருக்காரு. வந்தா அவரு நாங்க 3 பேர் தான் இருக்கோம் கடையில. ஓகே. பையன் ஒருத்தவங்க இருந்தாங்களே, பையன் 11வது படிக்கிறான். உங்க பையன் அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி கடை ஆரம்பிச்சீங்க? ஒரு ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கும்ல, உங்களோட வச்சு அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சோன்னா அண்ணன் ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்படியே கொஞ்சமா தான் இருந்துச்சு. ஒரு அரப்பம் தான் இருக்கும். அது வச்சு சேட்டு கடையில கொஞ்சம் கொஞ்சமா ஜாமான் வாங்கி அப்படியே ஃபர்ஸ்ட் நாள் போட ஒரு சாப்பாடு தான் போச்சு. அதுக்கப்புறம் டெவலப் ஆகி இது வரைக்கும் வந்து நிக்கிறோம். 10 வருஷம் ஆச்சு கடை ஆரம்பிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நாள் கடை வச்சிருக்கீங்க, ஒரே ஒரு சாப்பாடு தான் ஓட்டுனுச்சு. கண்டிப்பா செலவு போட்டு பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா அந்த சிச்சுவேஷன்ல அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யும். என்னடா இவ்வளவு செலவு பண்ணி எடுத்துட்டு வந்தா ஒரே ஒரு சாப்பாடு தான் போச்சு. அப்படியே மனசு தளராம அப்படியே போயிட்டு ஆரம்பிச்சாச்சு. விட்டா அசிங்கமாயிரும். ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறோம். அதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு போய் கஷ்டப்படுறது, நம்ம கடையில கஷ்டப்பட்டுட்டு போலாமே அப்படின்னு அப்புறம் ஆரம்பிச்சாச்சு. இது வரைக்கும் வந்து நின்றுருக்கு. நாங்க 2 பேர் தான். மாஸ்டர் இல்லைன்னா கூட கடை இருக்கும். நாங்க 2 பேரும் பார்த்துப்போம். மாஸ்டர் இல்லைனாலும் மேனேஜ் பண்ணிடுவீங்க. நாங்க பையனை வச்சு அப்படியே நாங்களும் எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்குவோம். வீட்டுல அம்மா இருக்காங்க, நாங்க பையன் அம்மா அவரு நாங்க எல்லாம் சேர்ந்துதான் ரன் பண்றோம். ஓகே. நைட் டின்னர்ல எல்லாரும் வந்தா என்ன கேட்பாங்க? பரோட்டா சப்பாத்தி நிறைய போகும். ஓகே. 2 சைட் டிஷ்ல எது நல்லா போகும்? சிக்கனா லிவர்? பசங்க நல்லா எல்லாமே விரும்பி வாங்கிட்டு போவாங்க. ஹாஸ்டல் பசங்க எல்லாரும். அங்க நல்லா இருக்கும் சாப்பாடு. வந்து சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் நீங்களே வருவீங்க தொடர்ந்து. ஓகே. எவ்வளவு வருஷமா வச்சிருக்கீங்க கடை? ஒரு 10-12 வருஷம் இருக்குமா? 10-12 வருஷமா வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மத்தியான சாப்பாடு கடையில ஆரம்பிச்சு வந்தேன். மதிய சாப்பாடு கடை ஆரம்பிச்சது. இப்போ மத்தியான லஞ்ச் இருக்கான்னா? மதிய லஞ்ச் இல்லம்மா, இப்போ வந்து ஒன்லி நைட் டிஃபன், காலை டிஃபன்மா. ஓகே. காலையில என்னென்ன டிஃபன்னா இருக்கும்? காலை இட்லி, தோசை, பூரி, பொங்கல். வடகரி மகள ஃபேமஸா இருக்கேன். ஓகே. மார்னிங் வந்தா வடகரி சாப்பிடுவோம். மார்னிங் வடகரி நல்லா இருக்கு. கொஞ்சம் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க கொஞ்சம். இப்போ நம்ம கடையில வந்துட்டு சிக்கன் எவ்வளவு பிரைஸ், லிவர் எவ்வளவு பிரைஸ்? 70 rupees போடுவோம் ஒரு பிளேட் சிக்கனை. அப்போனா மத்த கடையில எல்லாம் 100 rupees அந்த மாதிரி போடுறாங்க. இந்த குவாண்டிட்டி தான் இருக்கு. எல்லாம் ஒரு கஷ்டப்படுறவங்க தான் வராங்க. நம்ம நார்மலா போமா அதாம்மா. இது ஒரு பிளேட் லிவர்மா 60 rupees போடுவோம். 60 rupees. எப்படின்னா 60 ரூபாய் 70 ரூபாய் கொடுக்கறது கட்டுப்படி ஆகுதா உங்களுக்கு? பரவாயில்லாம போதும். நமக்கு இதுல இருந்து ஒரு 20 10 ரூபாய் போற செலவு வந்தா போதுமா? நமக்கு ரொம்ப லாபம். நம்ம இதை சாப்பிட 2 தோசை சாப்பிடுவாங்களா, அவ்வளவுதான் நம்மளோட ஜாக்கெட் வந்து. நம்ம பெரிய லாபம் நமக்கு வேணா, இதே போதும், அவ்வளவுதாம்மா. எப்போ இங்க வந்தா என்ன ட்ரை பண்ணுவீங்க? இங்கே மோஸ்ட்லி வந்துட்டு நைஸ் ட்ரை பண்ணுவோம். நைஸ் நல்லா இருக்கும். பரோட்டாவும் நல்லா இருக்கும். கொத்து பரோட்டா சூப்பராக போடுவோம். ஓகே. சைட் டிஷ்? சைட் டிஷ்னா சிக்கன் கிரேவி இருக்கும். சிக்கன் கிரேவி நல்லா சூப்பராகவே இருக்கும். போன்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே. அது ஸ்பெஷல் கஸ்டமர்ன்றதுனால கொஞ்சம் கிரேவி எக்ஸ்ட்ராவே கொடுப்போம். அப்படியா? நாங்கள் ரெகுலராக ஒரு 2 years அங்கே தான் சாப்பிடுவோம். 2 years-ஆ? ஓகே. பேச்சுலரா? ஆமாம், பேச்சுலர். இல்லை, பேச்சுலராக இருக்கும்போது வீட்டு ஸ்டைலில் ஃபுட்டு சாப்பிடணும்னு தேடிட்டே இருப்பீங்களா? அது இங்கே சாப்பிடும்போது ஃபுல்ஃபில் ஆனிச்சா? ஃபுல்ஃபில் ஆனதுனால தான் இங்கே வந்துட்டு இருக்கோம் ரெகுலராக. ஆக்சுவலாக டின்னர்னாலே நாங்கள் இங்கே வந்துடுவோம். எவ்வளோ நேரம்னாலும் வெயிட் பண்ணி இங்கே தான் சாப்பிடுவோம். எப்பவுமே கூட்டமாக இருக்கும் இந்த கடை? எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். எப்பயுமே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 மெம்பர்ஸ் முன்னாடி இருப்பாங்க. ஓகே ஓகே. வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எவ்வளோ நாள் அந்த கடையில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 3-4 months-ஆகவே இங்கே தான் இருக்கேன். இங்கே தான் ட்ரை பண்ணுவேன்.
வீட்டில் ஏதாவது சமைக்கலாம்னா இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன ட்ரை பண்ணுவீங்க இங்கே வந்தா? இங்கே பரோட்டா சப்பாத்தி எல்லாமே நல்லாயிருக்கும். மெயினாக நாங்கள் ட்ரை பண்ணுறது கொத்து பரோட்டா. ஸ்டொமக் எதுவும் அப்செட் ஆனதில்லை இங்கே ட்ரை பண்ணுறதுனால. மோஸ்ட்லி ஹோம்லி ஃபுட் மாதிரி இருக்கும். அதிகமாக பார்த்தோன்னா பரோட்டா, கொத்து பரோட்டா, அப்புறம் சிக்கன் இல்லை ஈரல் ஏதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். சைட் டிஷ்லாம் எப்படி இருக்கும்? சைட் டிஷ் நல்லாயிருக்கும். சாப்பாடு எப்படி ப்ரோ இருக்கும்? அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். தள்ளுவண்டி கடை அப்படிங்கும்போது அந்த சாப்பாடோட டேஸ்ட் எப்படி இருக்குது, அந்த ரேட் எப்படி இருக்கும்? இல்லை, ஆக்சுவலாக சொல்லும்போது என்னோட நேட்டிவ் ஈரோடு தான். ஸோ அங்கேருந்து இங்கே வரும்போது இங்கே ஒரு சில ஃபுட்ஸ் வந்து எனக்கு ஒத்துக்கலை. ப்ளஸ் ஃபுட் டேஸ்ட்டும் எனக்கு அவ்வளோ காரமாகவும் இல்லை. என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கரெக்டாக இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குது. ஓகே ஓகே, நான் சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா பரோட்டாவும் இவங்களோட சிக்கன் கிரேவியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுலேருந்து நாம் சாப்பிட ஆரம்பிக்கலாம். பரோட்டா பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்குது. 15 ருப்பீஸு, நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. இந்த சிக்கன் தான் வந்து 70 ருப்பீஸ். எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது பாருங்கள். நல்லா சிக்கன் கிரேவியில் பரோட்டாவை முக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு பைட் போகலாம், பார்க்கும்போதே வாய் ஊறுது. பக்கமான ஒரு சிக்கன் கிரேவி. அப்படியே நம்ம வீட்டில் எப்படி சமைப்போமோ அதே மாதிரி இருக்குது. தேங்காய் வந்துட்டு நல்லா அரைச்சி ஊற்றிருக்காங்க. வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னா காரம், அந்த உப்பு, அதுக்கப்புறம் சின்னதாக அந்த தக்காளியோட புளிப்புலாம் லைட்டாக இறங்கியிருக்கும் இல்லையா, அதையெல்லாம் சேர்ந்து ஒரு பக்காவான சிக்கன் கிரேவியாக இருக்குது. எனக்கு இன்னொரு வாயின்னு கேட்டுகிட்டே இருக்குது. பயங்கரமாக இருக்குது அந்த கிரேவி. அது நல்லா ஊறி இருக்கா பரோட்டாவில் ஊற்றி வச்சோன்னே. நல்லா பரோட்டா சாஃப்டாக இருந்தால் தான் அந்த கிரேவிலாம் நம்ம ஊற்றினோன்னா டக்குன்னு ஊறிடும். பாருங்கள் எப்படி ஊறி இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பரோட்டா. மெல்றதுக்குமே வந்துட்டு ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணி அப்படி மென்று சாப்பிட்ணுங்க. நல்லா குருமாவில் ஊறிந்தோன்னா நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சிக்கன் பீஸும் நல்லா கரெக்டாக குக்காக இருக்குது பாருங்கள். சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. இந்த 2-3 பேர்கிட்ட நம்ம ரிவ்யூ எடுக்கும்போது எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அப்படியே நம்ம வீட்டு சாப்பாடு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது தரமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி 2-3 ட்ரை பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவி உங்ககிட்ட நல்லாயிருக்கும், அதே மாதிரி லிவரும் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து தோசையோடு வச்சு லிவரை ட்ரை பண்ணும்போது பார்க்கலாம். அருமையாக இருக்கும். என்னை விட்டா சாப்பிட்டு இதை ஃபுல்லாக வந்துட்டு காலி பண்ணிடுவேன். அப்படியே இறங்கிட்டே இருக்குது. அடுத்தது நம்ம தோசை, லிவரு, அப்புறம் இவங்ககிட்ட சிக்கன் கொத்தும் பயங்கரமாக இருக்கும், அதுவும் ட்ரை பண்ணணும். அதனால் இந்த ஒரு வாயோட முடிச்சுக்கலாம். பரோட்டா அப்புறம் சிக்கன் பீஸில் நல்லா ஒன்று வச்சு இந்த ஒரு வாயோட முடிச்சுக்க போகிறோம். தரமான பரோட்டா சிக்கன் கிரேவி. அடுத்ததான் நாம் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஈரல் தோசை, இந்த காம்பினேஷன் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஈரல் பாருங்கள் பார்க்கவே பக்காவாக இருக்குல்ல. அப்படியே இதை ஊற்றிடலாம் மேலே. ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கலாம். பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது. நல்லா இந்த பிளைன் தோசை கொஞ்சம் பிச்சு எடுத்து நல்லா அந்த ஈரல் கொஞ்சம் கிரேவியோடு அப்படி புரட்டி அப்படியே இது உள்ளே சுருட்டி வச்சு ஒரு வாய் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. சிக்கன் ஒரு லெவல்னா லிவர் ஒரு லெவல், பயங்கரமாக இருக்குது. அதில் வந்துட்டு இந்த மாவு ஈரலும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1-2 கல்லீரலும் இருக்குது. இது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. பக்காவாக இருக்குது. தரமாக இருக்கும். சிக்கனில் லைட்டாக இந்த தக்காளியோட புளிப்பு இறங்கிருந்தது இல்லையா, லிவரில் வந்து இந்த தக்காளியோட புளிப்பு இறங்கலை. இது வேறு மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. இதுலேயும் வந்துட்டு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருக்காங்க. அப்படியே வந்துட்டு வீட்டோட டேஸ்ட் தான். இந்த அஜினமோட்டோ இந்த மாதிரி எதுவுமே போடல அப்படின்றத நீங்கள் சாப்பிடும்போதே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இன்னொரு வாய் சாப்பிட்டுக்கலாம்.
லிவரும் சூப்பர், சிக்கனும் சூப்பர். எனக்கு பர்சனலாக எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சிக்கன் கிரேவிக்கு தான் அடிமையாக இருப்பேன். சிக்கன் கிரேவி வேறு ரகத்தில் இருந்தது. பர் லிவரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60 ருபீஸ், தோசை வந்து 30 ருபீஸ், சரியான வர்த்து. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கொத்து பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கோம். கொத்து பரோட்டாவுக்கு அவங்க ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி வச்சாங்க இல்லையா, அந்த கிரேவியில் கொஞ்சம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கோம். முட்டை கொத்து தான் நம்ம வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா கொத்திருக்காங்க. முட்டை, பரோட்டா, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே போட்டு நல்லா கொத்திருக்காங்க. கொஞ்சோண்டு கிரேவியில் டிப் பண்ணி சுட சுட இருக்குது. ஒரு வாய் சாப்பிட்லாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே சிக்கன் கொத்தும் இருக்குது. சிக்கன் கொத்தும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை கொத்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிக்கன் கொத்தும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்தவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்கும்போது சிக்கன் கொத்து வந்து இவங்ககிட்ட அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எக் கொத்து தான் வாங்கி ட்ரை பண்ணோம். இதுவுமே வந்துட்டு பக்காவாக இருக்குது. இவங்ககிட்ட ஈவினிங் ஸ்நாக்ஸும் இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்கும். வடை, அதுக்கப்புறம் பணியாரம், சமோசா போடுவாங்க. அந்த பணியாரம் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். அது கூட ஒரு கார சட்னியும் தேங்காய் சட்னியும் வேறு வச்சு கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு 3 பணியாரம் 10 ருபீஸு, 3 வடை 10 ருபீஸ் அந்த மாதிரி தான் தருவாங்க. சமோசா வந்துட்டு 1 10 ரூபா. அதுவுமே வந்து சரியான ஒர்த்தாக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டில் வந்தீங்கன்னா டின்னர் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் அந்த சிக்கன் கிரேவி, கொத்து பரோட்டா இது எல்லாத்தையுமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்க போகிறோம். டாடா பை.